லைவ் தமிழ் செய்திகள். திவினேஷின் திறமை கண்டு வியந்து நிற்கும் இசையுலகம். இவர் இவ்வாறு பாடுவது எவ்வாறு பொருத்தம் என்று பலரும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிறுவனாக இருந்து கொண்டு பழம்பெரும் பாடகர்களின் பாடலை தன்னகத்தே உள்வாங்கி பாடி வருவது சிறிய விடயம் அல்ல என்று நடுவர்கள் கூறுகின்றார்கள். ஏழை சிறுவனாக இருந்து கொண்டு தனக்கென்றோர் இடத்தை இசைத்துறையில் அவர் பிடித்திருக்கின்றார். பள்ளி பருவத்தில் அவருக்கு இருக்கின்ற ஆர்வமும் அவர் எஸ்பிபியின் பாடலை பாடுவதில் இருக்கின்ற சங்கீத அற்புதமும் அவருடைய காந்த குரலும் பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருப்பதாக நடுவர்கள் கூறுகின்றார்கள். இந்த நடுவர்களின் பாராட்டுக்கு மேலாக அவர் சீனிவாசன் என்ற நடுவர் தன்னால் இந்த திவினேஷ் என்ற சிறுவன் பாடும் பொழுது அவரை ரசித்து கேட்காமல் இருக்க முடியவில்லை என்றும் கூறுகின்றார். சூப்பராக பாடியிருக்கின்றார் என்றும் பலரும் அவரை வாழ்த்துகின்றார்கள். அவருக்கு சங்கீதத்தில் ஓர் மெஜிக் உலகம் இருப்பதாகவும் அவரின் குரலில் காந்த சக்தி இருப்பதாகவும் பலரும் கூறுகின்றார்கள். இன்று வரை திவினேஷ் முன்னிலையில் இருந்து வருவதாகவும் பலரின் பாராட்டுக்களையும் பல கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ்களையும் அவரது அற்புத குரலினூடாக பெற்று வருவதாகவும் பலரும் கூறுகின்றார்கள். சரிகமப்பா நிகழ்ச்சிக்கு அவர் கிடைக்கப்பெற்றது ஒரு வரம் என சரிகமப்பா இயக்குநர்கள் கூறியிருப்பது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். அந்த வகையில் திவினேஷ் இந்த முறை வெற்றி பெறுவார் என்றும் அவர்தான் வின்னர் என்றும் பலராலும் கருத்துக்கள் தெரிவிக்கப்படுகின்றன. ஆகவே வெற்றி நாட்கள் மிக விரைந்து வருவது இங்கு பலருக்கும் சந்தோஷத்தையும் திவினேஷ் மீது இருக்கின்ற ஆர்வத்தையும் காட்டியிருப்பதாக லைவ் தமிழ் செய்திகள் தனது கருத்தை முன்வைக்கின்றன.